வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாரும் தினமும் தண்ணி குடிப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பது உடம்புக்கு எவ்வளவு பெரிய மருந்தாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிப்பதனால கிடைக்கக்கூடிய 10 அற்புத நன்மைகளை தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும், எந்த வகையான தண்ணீர் குடித்தா நல்லது என்று முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். பழங்கால வழக்கம் மற்றும் ஜப்பானிய ரகசியம் என்ன சொல்லுதுன்னா, கிழக்கு நாடுகளில் ஆனால் ஜப்பான், இந்தியா, சீனா இது எல்லாமே மார்னிங் தண்ணி குடிப்பாங்களாம். அதாவது இதை மார்னிங் வாட்டர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இது இருந்துட்டு வருது. அதுவும் முக்கியமாக ஜப்பான் மக்கள் காலையில் எழுந்த உடனே 4 கிளாஸ் தண்ணியை குடிப்பாங்களாம். அதனால தான் அவங்களுடைய உடல் எப்போவுமே கட்டுக்குள்ளே இருக்குமா, நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்று ஆராய்ச்சி சொல்லுது. நம்ம பாட்டி தாத்தா கூட காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்க சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில பேர் அதை ரெகுலராக பழக்கம் பண்ணுவாங்க, சில பேர் அதை எதுக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதனுடைய சயின்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம தண்ணி குடிக்கிறதுனால பலவிதமான நோய்கள் நம்மளுக்கு சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது. எதுனா, நம்ம வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு செரிமானம் நல்லா நடக்குமா, அதாவது டைஜஷன் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய குடல் சுத்தமாகும். ஸோ வயிறு க்ளீனாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் சரியாக செய்யும். நம்ம வெறும் வயிற்றில் காலையில் தண்ணி குடிக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் போகுது, ஃப்ளோட்டிங் போகுது, கேஸு, அசிடிட்டி இது எல்லாமே சரியாகுது காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால. அதாவது ஒரு நபருக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு, அவர் தொடர்ந்து 2 வாரம் 2 கப்பு தண்ணீர் குடிச்சிட்டு வந்தார். அந்த 2 வாரத்திலே அவருக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் சுத்தமாக போயிடுச்சு. நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை கொண்டது. அதாவது நம்ம இரவு முழுக்க நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கும் பொழுது நம்மளோட உடம்புல நச்சு பொருட்கள் சேர்ந்து இருக்கும். ஸோ நம்ம காலையில் தண்ணீரை குடித்தோம்னா நம்மளுடைய கிட்னி, லிவர் ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த வேலை எல்லாமே எளிதாக பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு எளிதாக ஒரு டீடாக்ஸாக ஆகிடும். ஸோ தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காலையில் நீங்கள் தண்ணி குடிச்சு பாருங்கள், ஒரு வாரத்திலே உங்களுடைய முகம் பளபளப்பாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்கின் நல்லா கிளியர் ஆகும், முகம் பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பெண்களும் சரி ஆண்களும் சரி தண்ணி இப்படி காலையில் எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு அந்த முதுமை ஆனதுக்கப்புறம் அந்த முகச்சுருக்கம்லாம் வரும்ல, அந்த முகச்சுருக்கம் எல்லாம் வர்றது தடைபடும். அது ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். இப்போது சில பேருக்குலாம் 40-50 வயசுல முகச்சுருக்கம் வருதுன்னா அது தள்ளி போகும். காலையில் நம்ம தண்ணி குடிக்கிற பழக்கம் முக்கியமாக முகத்தில் வரக்கூடிய அந்த பரு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, வெயிட் லாஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு உடல் எடை அதிகமாயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்கம்தான். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காலையில் நம்ம தண்ணி குடித்தோம்னா உடல் எடை கட்டுக்குள்ளே இருக்கும். வெறும் வயிற்றில் நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகரிக்க செய்யும். இதனால் நம்மளுடைய நம்ம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, தினமும் காலையில் 500 லிட்டர் தண்ணி குடிக்கிறவங்க தண்ணி குடிக்காதவங்களை விட எடை குறைஞ்சு தான் இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குமாம். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் ரொம்ப முக்கியமானது. காலையில் எழுந்த உடனே நம்ம தண்ணீர் குடித்தோம்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக காலையில் தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் அதாவது பிபி சொல்லுவோம்ல, அது ரத்த அழுத்தம் எல்லாமே நார்மல் ஆகிடும். இது எல்லாமே குறையும். ஸோ இதுக்காக நம்ம காலையில் தண்ணி குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அடுத்து மூளை மற்றும் நினைவாற்றல் திறனை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. நம்ம மூளை 75% தண்ணீரால் ஆனது. காலையில் தண்ணீர் குடிக்கும் பொழுது நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஆக்டிவாக இருக்கும். இதனால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். நம்மளால் நல்ல மெமரி பவர் கூட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிக்க சொல்லி அவங்கள பழக்கப்படுத்தணும். அப்படி நம்ம பழக்கப்படுத்த பொழுது அவங்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷனும் மெமரி பவரும் அதிகமாகும். அதனால நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து தோல் மற்றும் அழகு நன்மையை பார்க்கலாம். ஹைட்ரேஷன் சரியாக இருந்தால் ஸ்கின்
க்ளோயிங்காக இருக்கும். அதாவது நம்மளுக்கு நீர்ச்சத்து வந்து நல்லா அதிகமாக இருந்துச்சுன்னா எப்போவுமே நம்மளுடைய முகம் ஒரு பொலிவுடன் காணப்படும். அப்புறம் சுருக்கங்கள்லாம் வரவே வராது. ட்ரைனஸ், அதாவது முகம் வந்து ஒரு வாடின மாதிரி இருக்காது, டல்லாக இருக்காது. நம்ம தண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முகம் வந்து பிரகாசமாக சொலிக்க ஆரம்பிக்கும். பெண்கள் அழகுக்காக விலை மதிப்புள்ள க்ரீம் எல்லாம் வாங்குறது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம தண்ணி குடிக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுதான் ஜாப்பனீஸோடைய சீக்ரெட்டு. ஸோ வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அழகுக்கும் சரி ஆரோக்கியத்திற்கும் சரி ரெண்டுக்குமே முக்கியத்தை கொடுக்குது. பலவிதமான நோயை தடுக்கும் சக்தி கொண்டது இந்த காலையில் குடிக்கிற தண்ணி. அது என்னென்ன நோயின்னு பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன், யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம்ல, யூரினரி இன்ஃபெக்ஷனை வராமல் காப்பாற்றுற தன்மை இந்த தண்ணிக்கு இருக்குது. டயபெட்டிஸ், தைராய்டு போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் இது உதவி. எவ்வளவு எப்படி குடிக்கலான்னு பார்க்கலாம். காலையில் எழுந்த உடனே 2லிருந்து 3 கப்பு வெந்நீர் அல்லது ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் குடிக்கணும். குளிர்ந்த தண்ணீர் குடிக்க வேண்டாம், ஏன்னா டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும். முடிஞ்ச அளவு வந்து ஹாட் வாட்டராக குடிங்க, இல்லைன்னா நார்மல் வாட்டர் குடிங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் இந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. குடித்த உடனே 30 நிமிடம் வரை எதுவுமே சாப்பிடக்கூடாது. பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டரை வந்து அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு காப்பர் வெசல்ஸ் இல்லைன்னா சில்வர், நம்ம வீட்டில் சில்வர் கிளாஸ் இருக்கும், செம்பு இருக்கும், இல்லைன்னா கிளாஸ் பாட்டில், இந்த மாதிரி பாட்டில் வந்து யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து லெமன் வாட்டர், ஜீரா வாட்டர், துளசி வாட்டர் இது எல்லாமே குடிக்கலாம். பொதுவாக சில பேர் கேட்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த லெமன் வாட்டர், ஜீரா வாட்டர், துளசி வாட்டர் இதெல்லாம் குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, குடிக்கலாங்க. ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து குழந்தைகள் குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. குடிக்கலாம். 1 கப்புங்கிறது போதுமானது. எடை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு சேஃபா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். அப்படி இந்த லெமன் வாட்டர், ஜீரா வாட்டர், துளசி வாட்டர் இல்லைன்னா வெறும் ஹாட் வாட்டர், சுடு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, இது ஒரு சாதாரண பழக்கம் தான். தண்ணி குடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஹேபிட் தான். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. இதை நீங்கள் 1 வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றம் தெரியும். காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிங்க. உங்கள் உடம்பை மருந்து மாத்திரை இல்லாமையே குணமாக்கிடலாம். அதாவது பழங்காலத்துலலாம் இந்த தான் நம்ம முன்னோர்கள் வந்து பின்பற்றிட்டு வந்தாங்க. அதுவும் முக்கியமாக கிராமங்களில் போய் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே 1 செம்பு தண்ணி குடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்கிறதுக்கான ஒரு ஆயுளை அதிகரிக்கான ஒரு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது. ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், இந்த காலத்தில் பெட் காஃபி, தூங்கி எந்திரிச்சோடனே காஃபி, டீ குடிக்கிறாங்க. அதனால தான் பாதி வயசுலேயே போய் பலவிதமான நோய்கள் வந்து அவர்களுக்கு வந்து பாதி வயசுலேயே மரணத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே தண்ணி மட்டும் குடிங்க. தண்ணி குடிச்சிங்கன்னா மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாகும், உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும், உங்களுடைய வெயிட் லாஸ், அதாவது ஆரோக்கியமான உடல் எடை உங்களுக்கு கிடைக்கும். பிபி, ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இந்த மாதிரி அனைத்து விதமான உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வை தரக்கூடியது காலையில் குடிக்கக்கூடிய வெறும் தண்ணி தாங்க. இதை நீங்கள் குடிச்சு பாருங்க. நீங்கள் இந்த பழக்கத்தை நீங்கள் இப்போவே ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. 1 வாரத்தில் உங்கள் உடம்புல மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.